ஐயோ தென்றல். தென்றல் வாமா. வா தென்றல், உட்காரு. என்ன தென்றல், திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அது பொண்ணு வீட்ல இருந்து இன்னைக்கு சித்துவ மாப்பிள்ள பார்க்க வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான். பாவம், நீங்க ஒரு ஆளா சமைக்க கஷ்டப்படுவீங்களே அப்படின்னு தான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண வந்திருக்கேன் அத்தை. அது ஒத்தாசைக்கு இல்ல, உன் ஆசைக்கு. ஏமா சமாளிக்கிற? நீ அதுக்கா வந்திருக்க? இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்குதா இல்ல ஏதாவது அதிசயம் நடந்து கேன்சல் ஆக போகுதான்னு பார்க்க தானே வந்திருக்க. இத கூட புரிஞ்சுக்க முடியாதா என்னால? கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் கேன்சல் தான் ஆக போகுது. ஏன்னா நேத்து நான் எஃப்எம்ல வச்சு அந்த பொண்ணோட சித்தப்பா கிட்ட சித்துவ பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்திருக்கேன். அதனால அவங்க வந்த கையோட இந்த மாப்பிள்ளை எங்களுக்கு சுத்தமா வேண்டான்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓட போறாங்க. தெரியுமே நீ இப்படி ஒரு நினைப்போட தான் இங்க வந்திருப்பனு. உன் நினைப்பு நினைவேறனா எனக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் சந்தோஷம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி அத்தை, வாங்க நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள ஸ்வீட் பலகாரம் ரெடி பண்ணிடலாம். அதெல்லாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேமா. அப்படியா? அப்படின்னா நாம சாப்பாடு ரெடி பண்ணலாமே. இல்ல, அதுவும் ரெடி பண்ணியாச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு. நான் போய் பாத்துட்டு வரேன். வீணா வாமா. வாமா. வாங்க. வாமா. மீனா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அழகா இருக்கேன். ஆமா, சித்து எங்க? பாத்தியா, வந்தது வராதுமா மாப்பிளை பார்க்க எப்படி துடிக்கிறான்னு. அதுக்கு தானே வந்திருக்கோம். பாத்தியா சாரதா, வந்ததும் எப்படி கலகலன்னு பேசுறான்னு. பொண்ணு மாப்பிளையும் ஒருத்தர் நல்லா பாத்துக்கிட்டீங்களா? எங்க பாக்குறான்? நான் மட்டும்தான் பாத்துட்டு இருக்கேன். அவன் எங்க என்ன பாக்குறான்? என்னமோ அவன் தான் பொண்ணு மாதிரி எங்கேயோ பாத்துட்டு இருக்கான். என்னம்மா இது, கட்டிக்க போற மாப்பிளைய அவன் இவனு மரியாதை இல்லாம பேசுற? அப்பா, நான் அவனை ஜட்டியோடையும் பாத்திருக்கேன், ஜட்டி போடாமலையும் பாத்திருக்கேன். இது எப்ப? சித்து, இவங்க என்ன சொல்றாங்க? அது ஒண்ணு இல்லைங்க, சின்ன வயசுல பார்த்தத சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நான் அப்பல இருந்தே நான் அவனை அவைவன் தான் கூப்பிட்டு இருக்கேன். இப்ப எப்படி நான் திடீர்னு மரியாதையா கூப்பிட முடியும்? ஏம்மா, கல்யாணத்துக்கு அப்புறமா அது மாப்பிளைய கொஞ்சம் மரியாதையா கூப்பிட கத்துக்கம்மா. பாக்கலாம் பாக்கலாம். ஹாய். வணக்கங்க.
ஹே, என்ன சித்து இது? நீ சிட்டில தானே இருக்க? அப்புறம் கிராமத்துல இருக்கிற மாதிரி வணக்கம் சொல்லி கும்பிட்டு இருக்க? என்னத்த உங்க பையனை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? ஆமாங்க, இவன் சரியான பஞ்சாமிர்தங்க. உங்களுக்கும் இவனுக்கும் செட்டே ஆகாது. நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டிக்கங்க. அட போக தம்பி, நீங்க வேற. இந்த மாதிரி தங்கமான மாப்பிள்ளையெல்லாம் எங்க தேடினாலும் கிடைப்பாரா என் பொண்ணுக்கு? சித்து தான் என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை. என்ன சொல்ற அபி? நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க என்னைக்குங்க தப்பா சொல்லிருக்கீங்க? அப்புறம் சாரதா, சொல்ல மறந்துட்டேன். மாப்பிள்ள வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு வில்லங்கமான ஒரு பொண்ணு இருக்கா. நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். போய் 2 பேரும் தனியா நல்லா மனசு விட்டு பேசிட்டு வாங்க. போமா, போய் பேசிட்டு வா. சித்து, போலாமா? இவன்கிட்ட ஏதோ ஜாலியா பேச போறான்னு பார்த்தா என்ன இவ ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கா? என்ன இது? இந்த மீனா அழுதுகிட்டே சித்துவோட கையை பிடிச்சிட்டு ஏதோ கெஞ்சி கேக்குறா. இந்த சித்துவும் அதுக்கு ஓகேன்னு சொல்றான். என்னவா இருக்கும்? அவ அப்படி என்ன கேட்டிருப்பா? என்ன கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிருப்பாளா, இல்ல என்ன கைவிட்டுறாதன்னு கெஞ்சிருப்பாளா? இவ சித்து கிட்ட கெஞ்சற விதத்தை பார்த்தா இது ரெண்டுத்துக்குமே பொருத்தமால இருக்கு. அதேதாமா நானும் சொல்றேன். வர்ற முகூர்த்தத்திலே தாம் தும்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியது எங்க வேலை. என்ன? வாங்க 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 வாமா வா வா. என்னம்மா மனசு விட்டு பேசிட்டீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? என்ன மீனா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? எனக்கு டபுள் ஓகேப்பா. மாப்பிள்ள, உங்களுக்கும் சம்மதம் தானே? அட, மாப்பிள்ள வெக்கப்படுறாரு போல இருக்கு. வெக்கப்படுறாருன்னா பரவாயில்ல, மௌன சம்மதத்துக்கு அறிகுறி. என்ன நான் சொல்றேன்? ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ மேல அந்த மீனா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிதான் சித்துவோட கையை பிடிச்சிட்டு கெஞ்சினானா? சரி சாரதா, இப்போதைக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு சட்டம் மாத்திக்குவோம். அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து முறைப்படி நிச்சயத்தை முடிச்சிருவோம். அதே கையோட கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். என்ன நான் சொல்றது சரிதானே? சரி.
ஏன் தென்றல், நீ சொன்னதெல்லாம் உண்மைதானாம்மா? நிஜமாவே சித்துவுக்கும் அந்த மீனாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நீ ஏத்துக்கிறியா? இதுல நான் ஏத்துக்கிறதுல என்னப்பா இருக்கு? அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதுல நான் யாரு? நீ சித்துவோட உண்மையான ஃப்ரெண்டு தென்றல். நான் வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானப்பா. என்ன மாதிரி அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சம்மதிச்சாதான் அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? அப்படிலாம் இல்லல்ல. சித்துவுக்கு மத்த ஃப்ரெண்ட்ஸும் நீயும் ஒன்னா தென்றல். உனக்கு ஒரு பிரச்சனைன்னா சித்து தான் உயிரை கொடுத்து கூட உன்னை காப்பாத்த தயாரா இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ உன் பேரு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவன் கூடவே போய் தங்கி ராப்பகலா அவனை பார்த்திருக்க. இது வெறும் நட்புங்கிறது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியல தென்றல். நட்புங்கிறதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு புரிதல் இருக்குன்னு எனக்கு தோணுது. சித்து அந்த மீனாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா தென்றல்? கேள்விப்பட்டேன் தென்றல், அந்த சித்து உன்னை ரொம்ப நாளாவே விரும்பிட்டு இருக்கான்ல. நீ சம்மதிச்சா உடனே உன்னை பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அவனும் அவங்க அம்மாவும் தயாரா இருக்காங்க. இப்ப அந்த மீராவோட அப்பா அம்மாவுக்கு பட்ட நன்றி கடனுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு அவங்க அம்மா சம்மதிச்சிருக்காங்க. மத்தபடி சித்துவும் அவனோட அம்மாவும் அவங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு மனசார ஆசைப்படுறது ஒன்னதான். நான் ஒரு அப்பாவா பெத்த பொண்ணுகிட்ட இப்படி கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா தான் இருக்கு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட கேட்கலன்னு வை, எப்பவுமே கேட்க முடியாம போயிடுமோன்னு என்னோட மனசு சொல்லுது. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீயும் சித்துவை விரும்புறியா தென்றல்? தென்றல் தயங்காம என்கிட்ட சொல்லுமா. என்னடா உன் அப்பா அதுக்கு சம்மதிப்பாரான்னு நீ யோசிக்கிறியா? தென்றல், எனக்கு உன்னோட சந்தோஷம்தாம்மா முக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த சித்து ரொம்ப நல்ல பையன். உனக்கு அவன் மேல விருப்பம் இருக்குன்னா அப்பா கிட்ட நீ தயங்காம சொல்லு. உனக்காக நான் அவன்கிட்ட போய் பேசி பாக்குறேன். பாரு, உனக்கு அந்த பையன் மேல காதல் இருந்துச்சுன்னா நீ வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். என்கிட்ட நீ தைரியமா சொல்லு. எங்களுக்காக நீ உன்னோட காதலை தியாகம் பண்ணக்கூடாது தென்றல். சொல்லுமா, உனக்கு சித்து மேல விருப்பம் இருக்கா? சொல்லுமா, ஏன் நிறுத்திட்ட நீ? சித்துவ நீ விரும்புறியா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லப்பா. சித்து எனக்கு எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். தென்றல், நீ உண்மையதான் சொல்றியா? இல்ல உங்க அம்மாவுக்காக நீ பயப்படுறியா? இல்லப்பா, உண்மையாவே சித்து எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். அவனை நான் நீங்க சொல்ற மாதிரி யோசிக்கல. அம்மாடி,
மறுத்தாலும் உன்னோட மனசு எனக்கு நல்லா புரியுது தென்றல். உங்க பையன் சித்து என் பொண்ணை ரொம்ப நாளா விரும்புறாருல? நீங்க கூட என் பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டு இருக்கீங்கல்ல? ஐயோ, நீங்க பயப்படாதீங்க. இது விஷயமா நான் உங்ககிட்ட சண்டை போட இங்க வரல. கிட்டத்தட்ட சம்பந்தம் பேசதான் வந்திருக்கேன். நீங்க சொல்றது எல்லாமே நிஜம்தானா? ஆமாங்க. உங்க பையன் மாதிரி ஒரு உத்தமமானவரு என் பொண்ணுக்கு கணவரா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. நான் என் பொண்ணுக்கு ரொம்ப வசதியான வாழ்க்கை அமையணும்னு எப்பவுமே ஆசைப்பட்டதில்லை. அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ நிம்மதியா வாழ்ந்தா போதும் தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கைய எப்போதும் உங்க பையனால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உங்க வைஃப், அவளுக்கு நிறைய விஷயம் புரியாதுங்க. அவ அப்படிதான் எல்லாத்தையுமே லேட்டா தான் புரிஞ்சுப்பா. அவளை விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்க பையனுக்கும் அந்த மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறத நினைச்சு என் பொண்ணு மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குன்னு சொன்னேன்ல. அது எதுக்காக தெரியுமா? என் பொண்ணும் உங்க பையனை விரும்புறாங்க. அது எனக்கும் தெரியும் சார். ஆனா உங்க பொண்ணு அந்த விஷயத்தை இங்க யார்கிட்டயுமே வெளிப்படையா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. இப்போ சமீபத்துல கூட நான் அவகிட்ட நேரடியாவே கேட்டேன், என் பையனை நீ விரும்புறியான்னு. ஆனா அவ அப்படிலாம் எதுவும் இல்ல, எனக்கு சித்து எப்பவுமே வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லிட்டா. இப்ப நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா ஒருவேளை உங்க பொண்ணு என் பையனை விரும்புற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டாளா? இல்லைங்க, நானும் அவகிட்ட நேரடியாவே கேட்டேன், நீ சித்துவை விரும்புறியாமா அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் அவங்க அம்மா கிட்ட பக்குவமா பேசி உனக்கும் சித்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா அவ என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலம்மா. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்டயும் சித்து அவளோட ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் சொன்னான். ஆனா அதெல்லாம் அவ மனசார சொல்லல. அவ வேற ஏதோ குழப்பத்துல இருந்துதான் அப்படி சொன்னான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தென்றல் நிறைய விஷயத்துல தெளிவா தான் இருப்பா. ஆனா அவளுக்குன்னு பிடிச்ச சில முக்கியமான விஷயத்துல அவ ரொம்ப குழப்பமாயிடுவா. இந்த பழக்கம் அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அவளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள், பேனா, பென்சில், ட்ரெஸ், சைக்கிள் அப்படின்னு நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் வேணும்னு அவ என்கிட்ட வாய் திறந்து கேட்க மாட்டான். நாங்களா அவளோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுவோம். ஆகாஷ கூட நாங்க தான் அவளை ஃபிக்ஸ் பண்ணுவோம். மற்றபடி ஆரம்பத்துல இருந்து அவன் மேல தென்றலுக்கு எந்த இஷ்டமும் இல்லை. அப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இனி அவர் தான் தனக்குன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் அவரை தென்றல் விரும்ப ஆரம்பிச்சா. ஆனா அத கூட அவ எங்க கிட்ட டைரக்டா சொல்ல, நாங்களாதான் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதே மாதிரிதான் உங்க பையன் மேல அவளுக்கு இருக்கிற விருப்பத்தையும் நாங்களா தெரிஞ்சுக்கிட்டு அவ கூட சேர்த்து வைக்கணும்னு ஃபீல் பண்றான்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல அவளுக்கு என்ன சார் அவ்வளோ தயக்கம்? நீங்க தான் அவகிட்ட நேரடியாவே கேட்டுட்டீங்களே. உங்ககிட்டயாவது அவ மனசுல இருக்கிற விருப்பத்தை வெளிப்படையா சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம் தான், ஆனா அவளால முடியலையே.
அப்பாவா ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால அவகிட்ட உடைச்சு கேட்கவும் முடியல. அதனால நீங்களாவது அவகிட்ட அவளுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு உங்க பையனை விரும்புறத நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? நான் கேட்டா மட்டும் அவ சொல்லிடுவாளா? கண்டிப்பா சொல்ல மாட்டா சார். என் பையனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என் பையனை பிடிச்சிருக்கு. பத்தாததுக்கு இந்த விஷயத்துல அவளோட அப்பா உங்களுக்கும் சம்மதம்தான், எனக்கும் சம்மதம்தான். இன்னும் சொல்ல போனா என் பையன் உங்க பொண்ண விரும்புறதுக்கு முன்னாடியே உங்க பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை பார்த்த முதல் சந்திப்பிலேயே அந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த விஷயம் கூட அவளுக்கு முன்னாடியே தெரியும் சார். இதுக்கு மேலே அவளுக்கு என்னதான் சார் பிரச்சனை? ஆமா, நான் சித்துவ காதலிக்கிறேன்னு ஏன் அவ வெளிப்படையா நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா? அவ மட்டும் அப்படி ஒரு வார்த்தைய நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டா மட்டும் போதும், அடுத்த நிமிஷமே நான் மீனாவோட அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு பக்குவமா சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ பக்குவமா சொல்லி புரிய வச்சுட்டு தென்றலையும் சித்துவையும் சேர்த்து வச்சிருவனே. ஆனா உங்க பொண்ணு வாயை திறந்து தன்னோட விருப்பத்தை சொல்லவே மாட்டேங்கிறாளே. பாப்போம் சார். இப்போதைக்கு சித்துக்கும் மீனாக்கும் கல்யாணம்னு முடிவுதானே பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் கல்யாணம் நடக்கல. பார்க்கலாம், அதுக்குள்ள அந்த கடவுளும் காலமும் தென்றலையும் சித்துவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுறாரான்னு. வேற என்னத்த சொல்ல முடியும்? சரி, அப்ப நான் வரேங்க. சரிங்க சார். நீ மட்டும் அவன் காதலை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஏத்துக்கிட்டாலும் உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்க அவன் தயாராதான் இருந்தான். அப்படிப்பட்ட சித்துவே இப்போ வேற ஒரு பொண்ண மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். இதுக்கப்புறமாவது நீ அது சொல்லுங்க ஆகாஷ், என்ன சொல்ல வந்தீங்க? இதுக்கப்புறமாவது நீ ஏன் என்ன மன்னிச்சு ஏத்துக்க கூடாது? நீங்க கேக்குறத பார்த்தா இத்தனை நாளா நான் சித்துவ மனசுல வச்சுக்கிட்டுதான் உங்களை அவாய்ட் பண்றேங்கிற மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க ஆகாஷ், நான் இப்பவும் சொல்றேன், சித்து எனக்கு எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான். ஆஸ் அ ஃப்ரெண்டா அவன் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியா லைஃப்ல செட்டில் ஆனானா அது எனக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதுக்கும் நான் உங்களை திரும்ப ஏத்துக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் தண்டு இன்னும் பிடிவாதம் பிடிக்கிற? நீ கல்யாணமே பண்ணாம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட முடியுமா? ஏன் இருக்க முடியாது? எப்படி தண்டல் முடியும்? யாராவது ஒருத்தர நீ கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். அதுக்கு பேசாம என்னைய மன்னிச்சு ஏத்துக்கலாமே. ஆகாஷ், உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னும் சரியா புரியல. நம்ம 2 பேருக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போனதுனால எனக்கு உங்களை மட்டும் பிடிக்கலன்னு இல்ல, கல்யாணங்கிற விஷயமே பிடிக்காம போச்சு. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மறுபடியும் கல்யாணத்துக்கு தயாராக முடியும்? என்ன தண்டல், நீ பேசுறது உனக்கே சரியா இருக்கா? தயவு செஞ்சு கொஞ்சம் பிராக்டிகலா பேசு. நான் பிராக்டிகலா தான் பேசுறேன், உங்களால தான் அதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் நீங்க, நான் கிடையாது. நீங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்ல, ஒரு பையன். கல்யாண விஷயத்துல உங்கள மாதிரி ஆம்பளைங்க மனநிலை வேற, என்ன மாதிரி பொண்ணுங்களோட மனநிலை வேற. எப்பவுமே 2 பேரோட மனநிலையும் ஒன்னா இருக்காது. இல்ல தென்றல், நம்ம மேரேஜ் நின்னு போன விஷயத்துல உன்னோட வலிய என்னால சரியா புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, புரிஞ்சா இந்த மாதிரி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்க. நம்ம கல்யாணம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆத்மார்த்தமா விரும்புற ஒரே ஒரு விஷயம்
நான் பாத்துட்டு இருக்கிற ஆர்ஜே வேலை மட்டும்தான். அது போதும் ஆகாஷ். கடைசி வரைக்கும் வேற எதுவுமே வேண்டாம். இல்ல தென்றல், நான் ப்ளீஸ் ஆகாஷ், நீங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப என்கிட்ட கெஞ்சறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை பார்க்கும்போது பரிதாபமா வருது. நீங்க எப்படி கேட்டாலும் என்னால உங்களை ஏத்துக்க முடியாது ஆகாஷ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆகாஷ், நீங்க ராஜா வீட்டு புள்ள. நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து பரிதாபமா கெஞ்சிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பாட்டி உங்களுக்கு தாராவை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன விட எல்லா வகையிலயும் அந்த தாராதான் பொருத்தமானவ. சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாருங்க ப்ளீஸ். இது என் பையனோட ஜாதகம். இது பொண்ணோட ஜாதகம். பேரு மீனா. இந்த ஜாதகக்காரருக்கு இப்ப நீங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கா பொண்ணு பாக்குறீங்க, இல்ல முத கல்யாணத்துக்கா? என்ன ஜோசியரே இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, இந்த ஜாதகப்படி இவரு 2 பொண்டாட்டிக்காரர்மா. 2 பொண்டாட்டியா? ஜோசியரையா, நீங்க சொல்றது உண்மைதானா? நிஜமாவே சித்துவுக்கு 2 கல்யாணமா நடக்கும்? ஆமாமா, கட்டம் அப்படிதான் சொல்லுது. அட நீங்க வேற ஜோசியரே, என் பையனுக்கு அவன் விரும்பின பொண்ணே கிடைக்கல. அவன் ஆசைப்பட்ட பொண்ணு அவனை இன்னும் காதலிக்க மாட்டேங்கிறா. நீங்க என்னடா அண்ணா அவனுக்கு 2 கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நான் சொல்றது உண்மைதான். உங்க பையனுக்கு இது வரைக்கும் குரு பலன் அமையாம இருந்துச்சு. ஆனா இப்போ அவருக்கு குரு பலன் ஸ்ட்ராங்கா அமோகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அவருக்கு பல பொண்ணுங்க போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல 2 பொண்ணுங்க கடைசி வரைக்கும் போராடி அவரை கல்யாணமே பண்ணிப்பாங்க. நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல ஜோசியரே. ஏன் நம்ப முடியல? இவருக்கு மட்டும் இல்ல, இந்த ஜாதகத்தோட பரம்பரையில வர அத்தனை பேருக்கும் 2 பொண்டாட்டிங்க தான். இவங்க அப்பாவுக்கே 2 கல்யாணம் தான். பாவீங்களா? அதுல நீங்க மூத்த சம்சாரம். நான் சொல்றது சரியா? அவர் அப்பாவுக்கு மட்டும் இல்லம்மா, இவரோட அப்பாவோட அப்பாவுக்கும் 2 கல்யாணம் தான் நடந்திருக்கும். தாத்தாவுக்குமா? அத்தை, இவர் சொல்றத பார்த்தா அருணாச்சலம் தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டியா? ஒரு பொண்டாட்டி ஆண்டாள் பாட்டி, அப்போ இன்னொரு பொண்டாட்டி யாரு? தெரியலையே. என் புருஷனுக்கு 2 கல்யாணம். நீங்க சொல்றது சரிதான் ஜோசியரே. ஆனா என் மாமனாருக்கு ஒரு கல்யாணம் தானே நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்ச கல்யாணமா? தெரியாமலேயே இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கலாம்ல. இப்ப அதுவும் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கீங்க. சாரிங்க, நீங்க என் பையனோட ஜாதகத்துக்கும் இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கடவுளே, 2 ஜாதகத்துக்கும் சுத்தமா பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடணும். அப்பதான் என் பையனுக்கு தென்றல் கிடைக்கும். என்ன ஜோசியரே, 2 பேருக்கும் ஜாதகம் பொருத்தமா இல்லையா? யாரு சொன்னது? இந்த 2 பேரோட ஜாதகமும் அமோகமா பொருந்தது.
சொன்னது மாதிரியே உங்க பையனுக்கு வர 2 பொண்டாட்டில ஒரு பொண்டாட்டியா இந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க 2 பேருக்குமே சீக்கிரமாவே கல்யாண தேதி குறிச்சிடலாம். வேற ஏதாவது தகவல் வேணுமாமா? இல்ல, நீங்க சொல்ல வேண்டிய தகவல் எல்லாம் சொல்லிட்டீங்க. அத்தை, நீங்க என்னோட ஜாதகமும் எடுத்துட்டு வர சொன்னீங்களே. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ உன் ஜாதக நோட்டை எடுத்துட்டு வந்துட்டல்ல, அதனால கையோட உன் ஜாதக பொருத்தமும் பாத்துடலாம். இல்ல அத்தை, வேண்டாம். எனக்கு எதுக்கு இப்ப ஜாதகம் எல்லாம் பாத்துக்கிட்டு? சும்மா பாப்போம் தென்றல். இந்தாங்க, உன் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதையும் பாத்துடலாம். ஜோசியரே பாருங்க. இந்த பொண்ணு ஜாதகத்துக்கும் உங்க பையன் ஜாதகத்துக்கும் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தி வருதே. இப்படி ஒரு ஜாதக பொருத்தம் லட்சத்துல சில பேருக்கு தான் அமையும். அப்படி ஒரு அம்சமான ஜாதக பொருத்தமா இது? பேசாம இவங்க 2 பேருக்குமே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். தென்றல், ஐயோ, எல்லாம் கனவா? அம்மா, உன்னோட ஜாதகத்துல உன்னோட குணாதிசயம் என்னங்கிறது அப்பட்டமா தெரியுது. சின்ன வயசுல இருந்தே உன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. கெட்ட பழக்கமா? கெட்ட பழக்கம்னா அது ரொம்ப நல்ல பழக்கமாச்சே. அப்படி என்ன கெட்ட பழக்கம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஜோசியரையா, நீங்க சொல்லுங்க. அதாவது உனக்கு பிடிச்ச விஷயம் எதுவா இருந்தாலும் அது உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அதோட அருமை உனக்கு தெரியாது. அது திடீர்னு உன்னை விட்டு காணாம போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சிருவேன். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப கூட தென்றல் அவ மனசுக்கு பிடிச்ச பையனை தவற விட்டுட்டு அப்புறம் அழுவான்னு சொல்றீங்களா? அத்தை, இல்லம்மா, ஜோசியர் சொன்னதும் எனக்கு அப்படி தோணுச்சு. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒருவேளை நீ விரும்புற பையன் இந்த சித்து தானா? அப்படின்னா சொல்லுமா, இப்பவே கல்யாண தேதியை குறிச்சிடலாம். ஏமா இன்னும் தயங்குற? நீ என் பையனை விரும்புறேன்னு இப்பவாவது வாய திறந்து சொல்லு. நீ சொல்லிட்டீனா நான் இன்னைக்கே மீனா ஒரு அப்பா அம்மா கிட்ட நீயும் என் பையனும் ஒருத்தர் விரும்புறீங்கன்னு சொல்லி புரிய வச்சிருவேன். நீ என் பையனை விரும்புறத தைரியமா சொல்லு. உன்னை இங்க வர வச்சதே அதுக்காக தானே தென்றல். சொல்லு தென்றல். என்ன தென்றல் யோசிச்சுக்கிட்டு இருக்க? தைரியமா உன் மனசுல யார் இருக்கான்னு அவர்கிட்ட சொல்லு. சொல்லுமா, யார் அந்த பையன்? யாரும் இல்ல. நான் யாரையும் விரும்பல. ஹாய் அத்தை. வா தென்றல். என்ன அத்தை, இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பல? ஏய், உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இன்னும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்பி வான்னு. வா போலாம். கிளம்புப்பா. அங்க என்ன முறைப்பு? கிளம்பு சீக்கிரம். எங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உடம்பு முழுசா கியூர் ஆகல. இப்பவும் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நடக்கவே முடியாது. இந்த கண்டிஷன்ல எப்படிங்க நான் ஆபீஸ்க்கு வந்து? சார் என்ன ஆபீஸ்க்கு வந்து சர்க்கஸா பண்ண போறீங்க? அதானே. இல்லடா,
வீட்ல எவ்வளவு நாள் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பேன்? போர் அடிக்கலையா உனக்கு? ஏங்க சொன்னா கேளுங்க, நான் வரலங்க. அத்தை, இவன் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். வாங்க, நாமளே இவனை ரெடி பண்ண வேண்டியதுதான். வாங்க. ஏங்க வேணாங்க. அம்மா இவங்க வேற தேவையில்லாம வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கு. ஏங்க சொன்னா கேளுங்க, நான் வரலங்க. ஏய் வா வா சித்து. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். வா. ஏய், என்ன ஒன் சைடா உட்கார போற? பேலன்ஸ் கரெக்டா இருக்காது. ரெண்டு காலையும் போட்டு உட்காரு. இல்லங்க பரவாயில்ல. அடம் பிடிக்காம உட்காரு சித்து. அட உட்காருப்பா. என்ன புடிச்சுக்கோ. இல்லங்க பரவாயில்ல. புடிச்சுக்கோன்னு சொல்றேன்ல. தென்றல், ஆபீஸ்ல இவனை எப்பவும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. இல்லனா ஏதாவது ஆட்டோ கிட்ட புடிச்சு பாதியிலே வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவான். என்ன மீறி வந்துருவானா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. வரோம். சரி பாய் அத்தை. பாய். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஜோடியா போறத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடவுளே, எப்படியாவது இவங்களை சீக்கிரம் ரியல் ஜோடி ஆக்கிருப்பா. வாடா, காலையில உன்னை ஆபீஸ் வாடான்னு கூப்பிட்டா வரவே மாட்டேன்னு அடம் புடிச்ச. இப்ப தென்றல் வந்து கூப்பிட்டதும் கிளம்பி உடனே வந்துட்ட. பயங்கரமான ஆள் தான்டா நீ. ஏய், நீ வேற. நான் கூப்பிட்டப்ப கூட இவன் வரமாட்டேன்னு தான் சொன்னான். ஆனா நான் தான் விடல. வலுக்கட்டாயமா இவனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏங்க வரமாட்டேன்னு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. சொல்லுங்க, இப்ப நான் என்ன ஒர்க் பண்ணணும்? ஒர்க் தானே பண்ணணும். முதல்ல உட்காரு. உட்காரு. நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து கேம் விளையாடு. ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, சரியா? ஐயோ, ரொம்ப பெரிய ஹெல்ப் தான். நீங்க எதுக்கு கவனிச்சுக்கிறீங்க? அத நானே கவனிச்சுக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம். இவனை யாரும் கவனிச்சுக்க வேண்டாம். இவனை நானே கவனிச்சுக்கிறேன். முதல்ல நீ போ. நீ போய் உன் வேலையை பாரு. போ. இல்ல, எனக்கு கேம்ஸ்ல போன் சொல்றேன்ல. அப்படியே மண்டையை உடைச்சிடுவேன். போ. ஆஹா, முட்டை அடிச்சே கொண்டுவா போலயே. சித்து, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க மீனா. சித்து, இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம். உன்னை அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும். நான் காந்தி பார்க்ல வெயிட் பண்றேன். கொஞ்சம் வந்துடுறியா? இப்பவே வரணுமா? நீ உடனே வந்தாகணும். சரி மீனா, வரேன். நான் உடனே வரேன். ஓகே சித்து. என்னாச்சு? இல்லங்க, மீனா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு உடனே வர சொல்றான். நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஏங்க, நீங்க என்ன என்கிட்ட முக்கியமான விஷயமா பேச போறீங்க? ஏதாவது சாதாரண விஷயமா தானே இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசணும். உங்க விஷயத்த நான் அப்புறமா பேசிக்கிறேன். மீனா முக்கியமான விஷயமா பேசணும்னு அர்ஜென்ட்டா வர சொன்னா நான் போயிட்டு வந்துடுறேன். வந்து பேசிக்கலாம். சித்து, அது நீ ஆமா இந்த கண்டிஷன்ல நீ எப்படி போவ? நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. பர்சனல் விஷயங்கிறதுனால மீனா என்ன தனியா தான் வர சொல்லியிருக்கா. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன்.
இப்ப என்ன விட அந்த மீனா தான் உனக்கு முக்கியமா போச்சுல. அவ போன் பண்ணதும் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க. அதுக்குள்ள நான் உனக்கு அவ்வளவு தூரம் ஆயிட்டேனா? சித்து தான் கூப்பிடுறான். ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு எதுக்கு உனக்கு கால் பண்றான்? அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, என்னதான் சொல்றான்னு கேப்போம். ஹலோ சித்து. ஏங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் வலசரவாக்கம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கேன். என்னது? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? நீ அங்க என்ன பண்ற? ஐயோ அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லைங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சீக்கிரமே உங்க வீட்டுக்கு போய் ஒரு நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு நேரா இங்க வந்துருங்க. புடவையா? புடவையா? நான் இப்ப புடவையில தான் இருக்கேன். எதுக்கு என்ன புடவை கட்ட சொல்ற? ஐயோ நல்ல புடவை தானே கட்டிருக்கீங்க. நல்லதா போச்சு. அப்ப சீக்கிரமா கிளம்பி இங்க வாங்க. வரும்போது மேக்னா சிறுத்தை 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏய் என்ன சொல்ற நீ? எதுக்கு இப்ப எல்லாரையும் அங்க வர சொல்ற? வளவளன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் கிளம்பி வாங்க. டைம் இல்ல. நான் வேற மீனாவை பிக்கப் பண்ணேன். சரி சரி நாங்க போறேன், நீங்க வாங்க. ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு இவனுக்கு? ரெஜிஸ்டர் ஆபீஸ்னு சொல்றான், மீனாவை பிக்கப் பண்ணணும்னு சொல்றான், என்னையும் புடவை கட்ட சொல்றான். என்னதான் நடக்குதுங்க? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சித்து சர்ப்ரைஸா நம்ம தென்றல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? அதனாலதான் தென்றல புடவையில வர சொல்றான். இருக்காது. அப்போ மீனா வேற பிக்கப் பண்ணுன்னு சொன்னானே, அப்ப அது எதுக்கு? அப்படி வேற சொன்னானா? அது எதுக்கு சொன்னா? அது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்னா பொண்ணு மாப்பிள்ள 2 பேர் சைட்லயும் யாராவது சாட்சி கையெழுத்து போட வேணும்ல. அதான் அவ சைடுல கையெழுத்து போடுறதுக்கு நம்ம 2 பேரையும் வர சொல்லிருக்கான். தென்றல் சைடுல கையெழுத்து போடுறதுக்கு அந்த மீனாவை கூட்டு வர போறான். தென்றல் டைம் வேஸ்ட் பண்ணாத, வா கல்யாணத்துக்கு போலாம். ஏய் என்ன 2 பேரும் எதோ பேசி என்ன குழப்பிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அதுக்கு நான் எப்படி ஒத்துப்பேன்? ஏன் ஒத்துக்க மாட்ட? உனக்கு சித்து பிடிக்கும்ல? பிடிக்கும். அதுக்காக பிடிக்கும்ல? பிடிக்கும்ல? அது போதும், அது போதும். வேற எதுவும் பேசக்கூடாது, சரியா? டைம் வேற ஆயிட்டு இருக்கு, வா போலாம். வாங்க. இல்ல அது இது பாரு, நீ வேலைய முடிச்சு சீக்கிரம் வந்து சேரு. கட்டி போமா, நீ வா. வாங்க. என்ன எதுக்கு இங்க புடவையில வர சொன்ன? நீயும் பட்டு வேட்டி சட்டை எல்லாம் போட்டிருக்க, கையில மாலை வேற இருக்கு. இங்க என்னதான் நடக்குது சித்து? ஏங்க சும்மா சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி சொல்றான். கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? சார் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க, உள்ள வாங்க. அப்படியா? சரி நீங்க போங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. அட புடிங்க மச்சா, இது புடிடா. தென்றல் பாத்தியா, நான் சொன்ன மாதிரி மச்சான் உன்னதான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வர சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி இவங்க தான் பொண்ணு. என்ன தென்றல், இந்த மீனா கல்யாண கெட்டப்ல இருக்கா? என்ன கேட்டா? தென்றல் மாலையை கொடுங்க. அட கொடுங்க. மீனா இந்த மாலையை போடு.
சித்து மாலையை வாங்கிட்டு மீனா பக்கத்துல போய் நிக்கிறான். அப்படின்னா சித்து மீனாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறானா? நம்மள சாட்சி கையெழுத்து போடதான் வர சொன்னானா?